பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி அரிய கொலைச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். சுகா அப்புறம் ஜங்குக் 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. டேய், நீ எதுக்காக ஆஃபீஸ் வரேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா நினச்சிட்ருக்க? டேய், ஏன்டா அப்படி பண்ணுற? நான் கூட திருந்திட்டியோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தானே எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? நீ நினைக்கிற மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. புரியுதா? ஆ, புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சுது. டேய், எதுக்குடா அடிக்கிற? டேய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்ரு. புரியுதா? தேவையில்லாமல் என் லைனில் கிராஸ் ஆனான்னு வச்சுக்கோயேன், அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். சரிடா, நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது ஸ்ட்ரைட்டாக 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இப்போது அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது சுகா தான் எல்லாத்துக்கு முன்னாடியே வச்ச ஜங்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹாய் காய்ஸ், இவன் தான் என் தம்பி ஜங்குக். இதுக்கப்புறம் இவனும் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாருமே ஜங்குக்கா ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஒரு க்ரே கலர் ஷர்ட், அந்த ஷர்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. 2 ஹேண்டையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டு 2 பட்டன் ஓப்பனில் இருக்க. அவர் கை ஃபுல்லாக டேட்டோ, கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காரு. அந்த ஷர்ட் வேறு நல்லா ஃபிட்டாக இருக்கு. அவருடைய பாடி அப்படி ஷேப்பெல்லாம் நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக ரிவீல் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்காரு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கார். பிளாக் கலர் ஹேரு, பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மைல். அவளை தான் அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் விழுந்துட்டானுங்க. அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எல்லாத்துக்கும் பவ் பண்ணிகிட்ருக்காரு. பவ் பண்ணிவிட்டு இப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என் பேர் ஜியான் ஜங்குக். நான் வந்து இங்கே ஒரு சிஓவாக நான் ஒர்க் பண்ண வரல. நான் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண வந்திருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னை ஒரு சிஓவாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு நார்மலான ஒரு எம்ப்ளாயாக ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுது. ஒரு பக்கம் வந்து அவருடைய ஐஸ் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் பிரைட்டான ஒரு ஸ்மைலோட ஒரு பர்சனை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பர்சன் அப்படியே அவ்வளோ ஷாக் ஆகி அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெமன் தான். ஆமாண்டா, ஜிம்மினும் அந்த ஜங்குக்கோட அப்பாவோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படியே ஜிம்மினை மட்டுமே பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. கிட்ட நடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வர எங்கள் ஜிம்மினுக்கு ஹார்ட் பீட் அவ்வளோக்கு ரைஸ் அப் ஆகுது. நம்ம ஜிம்மன் ஒரு லைட் ப்ளூ கலர் ஷர்ட் வியர் பண்ணியிருக்காரு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் வியர் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை நல்லா கையில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் அப்படியே கிட்ட வந்துட்டு ஜங்குக்கும் ஜிம்மினுக்கும் ஒரு 1 இன்ச் கேப் தான் இருக்கும். அப்படியே கிட்ட வர மாதிரி வந்துட்டு ஜங்குக் அப்படி கிட்ட வந்த உடனே ஜிம்மன் அப்படியே அவ்வளோ டைட்டாக அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம்மினை அப்படியே அவருடைய ஷோல்டரை டச் பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக இடிக்கிறாரு. இடித்த உடனே ஜிம்மன் அப்படியே அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய ஐப்ரோஸை விங் பண்ணிட்டு அவரை டங்கை வச்சு லிப்ஸ்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. இங்கே ஜிம்மின் அவ்வளோதான், அவருக்கு விட்டால் ஹார்ட் அப்படியே வெளியே குதித்து வெளியே வந்துடும் போல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணு வேறு அடிச்சுட்டு போகிறாரு. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிம்மன் அப்படியே டோன் பண்ணி
சுகாவை பார்க்குறாரு. சுகா, சாரிடா, எனக்கு இது எதுவுமே தெரியாது, எனக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது, ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உள்ளே போயிடுறாரு. இப்போது ஜங்குக் எல்லாத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நிறையா பொண்ணுங்க ஜங்குக் கிட்ட அவ்வளோ அழகாக பேசிகிட்டே இருக்காங்க. இது ஜிமினுக்கு பார்க்க பார்க்க அவ்வளோக்கு வயிற்றுச்சலாகுது. ஜிமின் அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்டு போட்டு, என்னடா என்ன அப்படி பார்த்துட்ருக்க, என்னை வெறுப்பேத்தாத, பேசாமல் போய் வேலையை பாரு. என்னாச்சுடா, என்ன ஆச்சா, அங்கே பாருடி, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாரு, அங்கே பாரு, எல்லாருமே அவனை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் அவனை தொடணும், வேறு யாரும் அவனை அப்படி பார்க்கவே கூடாது. அவனை யார் 2 ஷர்ட் பட்டன் வேறு ஓப்பன் பண்ணி விட்டு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஷர்ட்டு இவ்வளோ ஃபிட்டாக போட்டு வந்திருக்கான், அவனுக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையாக திட்டுன்னு திட்டிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. சிரிக்கிறல்ல, உனக்கு சிரிப்பு வருதா? ஆமாம், எனக்கு பார்க்க சிரிப்பு தாண்டா வருது. நல்ல வேலை என் ஆள் இப்படி இல்லைப்பா. என் ஆளை பார்த்தாவே எல்லோரும் பயப்படுவாங்க. என் ஆள் எனக்கு மட்டும்தான் சாஃப்டாக இருப்பான். ஐயோ பாவம். இதுக்கு மேலே நீ இந்த ஆஃபீஸில் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாதிரி தாண்டா. ஆல் த பெஸ்ட், பாய். என் ஆளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. சுகா ஜிமின் அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி நம்ம ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமினை பார்த்த செகண்ட், ஆஹா கொல்லச்சி கடுப்பாயிட்டா போலையே, நான் இப்படி பார்க்குறான், விட்டா கண்ணாலே எரிச்சிருவான் போலையே. ஓகே 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 எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன். என்ன அதுக்குள்ள ஒர்க் பண்ணுறீங்களா என்ன? இருங்களேன், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. ஆமாம், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே ரொம்ப செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து நின்றுட்டு கேட்டுட்ருக்கா. ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஜிமின் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு இப்போது ஜிமினை பார்த்து ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக்கா சொல்லு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நாம் வேணா டேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேட்டுட்ருக்காங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான் கடுப்பாயிருச்சு. ஒரு ஆஃபீஸ் ஃபைல் எடுத்து அந்த பெஞ்சில் அப்படியே செம்மையாக ஒரு ஃபோர்ஸாக தட்டுறாரு. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருமே ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் சாரி சாரி தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போது ஜங்குக் முடிவே பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஈவினிங் பெரியசாக ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் அது அது வந்து இல்லை தானே? ஓ இல்லையா உங்களுக்கு? ஜங்குக்கா ஐம் ஸோ ஹாப்பி தெரியுமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நான் கூட நினச்சேன் உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஏன் தெரியுமா, இவ்வளோ அழகான ஒரு பர்சனை எந்த ஒரு பொண்ணுங்களும் இவ்வளோ நாளாக சிங்கிளாக விட்டு வச்சுருக்க மாட்டாங்கள்ல. பாருங்களேன், உங்களை யாருமே எந்த ஒரு பொண்ணுமே இது வரைக்கும் டேட் பண்ணாமல் இருக்கீங்கல்ல. அதை நினைக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லை. ஜங்குக்கா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக்கா. நானும் நீயும் டேட் பண்ணலாமா? நம்பர் மாற்றிக்கலாமா? இதுதான் என் மொபைல் நம்பர், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வேணால் ஒரு டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு செம்ம கடுப்பாக்குது. நீங்கள் வேறு அதை பக்கத்தில் வேறு உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டே உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே டோன் பண்ணி உங்கள் ஒரு லுக்கு தான். ஐயையோ என்ன இந்த போகிற முறைக்கிறான், ரொம்ப பொசசிவ் ஆகிட்டான் போலியே. டே ஜங்குக்கா, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இப்போது ரொம்ப சைலண்ட்டாக வந்து அவருக்குன்னு கொடுத்த ஒரு டேபிளில் உட்காந்துட்டு ஜங்குக் ரொம்ப சைலண்ட்டாக, ஓகே 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 எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே, போய் ஒர்க்கு பாருங்களேன், அப்பா வந்தாருன்னா திட்டுவார், போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. ஜோ ஜங்குக்கா என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, ப்ளீஸ் ஜங்குக்கா இவ்வளோ ஸ்வீட்டாலாம் பேசாதீங்க சரியா. இப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனீங்கன்னா இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே உனக்கு
விழுந்துருவாங்க தெரியுமா? நான் கூட உனக்கு விழுந்துட்டேன். ஆமாம், ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் ஆஃபீஸ் பக்கமே வரல? ச்சே, நீங்கள்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்நேரம் என் பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருப்பேன் தெரியுமா? இப்போ மட்டும் என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பாய் ஃப்ரெண்டை நான் இன்றைக்கே பிரேக்கப் பண்ண போகிறேன். ஜங்குக்கா, நானே நீயே டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஜிமின்க்கு அவ்வளோதான், பொறுமை சுத்தமாக கிடையாது. அவர் எந்திரிச்சு வேகமாக ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறாரு. இப்போது ஜங்குக் அது ஜிமின் போகிறத பார்த்துட்டு, ஓகே ஓகே, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிமின்க்கு பின்னாடியே வராரு. ஜிமின் அவ்வளோ கோவமா அந்த ரெஸ்ட் ரூம் டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அந்த மிரரை பார்த்துட்டு ஜங்குக்கு கண்ணா பின்னான்னு கத்துன்னு கத்தி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின், ஜங்குக் கையெடு, ஜங்குக் கையெடு, ஜங்குக். ஐய் கொலச்சி, ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்கா? என்ன இவ்வளோ கோவமாக இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாம் ஒன்று வலிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க, நீயும் பல்ல காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க. ஆமாம், இதுக்குடா கில்ற, வலிக்குதுடா. ஆமாம், அந்த பொண்ணு ஒன்று கேட்டுச்சுல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, நீ ஏன்டா அமைதியாக இருந்த? நீ ஏன்டா அமைதியாக இருந்த? சொல்ல வேண்டியதானே, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானடா, ஏன்டா சொல்லலை? டி அது எப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்படி சொல்கிறது? அதனால தானே சொல்லலை. ஓ, அதனால தான் சொல்லலை. என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன். ஐ கொலச்சி, என்ன பொசசிவ் ஆகிட்டியா? என் கொலச்சி ஓவராக பொசசிவ் ஆகான் போல், ரொம்ப பொசசிவ் ஆகிட்டான் போலையே. இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் போலையே. என் கொலச்சி பொசசிவ் ஆகும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கான். தொடாதடா, என்ன தொடாத. யாரை கேட்டு நீ இந்த ஷர்ட் போட்டு வந்த? ஏன் இந்த ஷர்ட்டுக்கு என்னடா, நல்லா இல்லையா என்ன? நல்லா இருக்கு, ஆனால் ஷர்ட்னா எப்படி போடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 2 பட்டனையும் போட்டு விட்டுட்டு ஜங்குக் அந்த ஃபுல் கன் ஷர்ட்டை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அதை எல்லாத்தையும் அவர் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த ஷர்ட்டை நல்லா இழுத்து விட்டுட்டு, இப்போ தான் அழகாக இருக்க, இப்படியே போய் ஒர்க் பண்ணு, இதை பாரு, இதுக்கு மேலே இப்படி டேட்டூ தெரிகிற மாதிரி ஷர்ட் போடுறது, அப்புறம் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பல்ல காமிக்கிறது, அப்புறம் மெயினாக இந்த மாதிரி ஷர்ட்டை ஃபிட்டாக போடக்கூடாது. அது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. தெரிஞ்சதில்ல, போ. என்னடா, உனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சு வந்திருக்கேன், நீ என்னடா பொசுக்குன்னு போங்கிற? ஏதாச்சும் கொடுத்து அனுப்பு. என்ன ஏதாச்சும் கொடுத்து அனுப்பவா? அடி இல்லைடா, ஒரு கிஸ், சின்ன கிஸ் லிப்ஸில் ப்ளீஸ். என்ன நினச்சிட்ருக்க நீ? இது ஆஃபீஸ், போடா பேசாமல். டேய், ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். ஜங்குக்கு என்ன பண்ணுற ஜங்குக்கு? யாராவது வந்துட்டு போகிறாங்கடா. யார் வந்தால் எனக்கு என்னடா, இது என் அப்பா ஆஃபீஸ், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படிங்களா சார்? போங்க, எனக்கு வேலை இருக்குது. இல்லை நீ போக மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக பாவமாக பப்பீஸை வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே டவுன் பண்ணி, என்ன என்னத்துக்கு இது இப்படி பாவமாக பப்பீஸை வச்சு பார்த்துட்ருக்க? ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன், நான் என்ன வேறு ஏதாவது கேட்டேன்னா என்ன? இங்கெல்லாம் டச் பண்ணும். ஜங்குக்கா கையெடு. சரி, கையெடுத்துட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 ஹேண்டையும் எடுத்துட்டு போதுமா, ஒரே ஒரு கிஸ் கூட, நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுறேன்? நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன். என்ன சொல்ல போகிறேன்? இதை பாரு ஜங்குக்கா, நீயும் நானும் லவ் பண்ணுறது இந்த ஆஃபீஸில் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சதா? அந்த மாதிரி நீ வேலை ஏதாவது பண்ணனா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன், பார்த்துக்கோ. அப்படியா? ஏன்டா, ஏன் தெரியக்கூடாது? அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் தெரியக்கூடாது, புரிஞ்சதா? யாருக்கிட்டையாவது சொன்ன
சரிடா, சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாதுன்னா ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. ம் போதுமா? என்னது இது? சில்லறையா தர? நான் என்ன சீக்ஸில் கொடுக்க சொன்னேண்ணா? லிப்ஸில் தான்டா கொடுக்க சொன்னேன். ஐயோ ஜங்குக்கா, ஈவினிங் தரேன், வாங்கிக்கோ. எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. இப்போல்லாம் தரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும். ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பண்ண மாட்டேன். 5 நிமிஷம். ஜங்குக்கா லிப்ஸை ஓப்பன் பண்ணுறா, லிப்ஸை ஓப்பன் பண்ணுறா. மாட்டேன். நீ லிப்ஸ் ஓப்பன் பண்ண எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜங்குக்கா போதும் விடு. ஜங்குக்கா ஐ லவ் யூ. உனக்காக தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தேன். உன்னை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தேன். புரிஞ்சுதா? எனக்கு பிடிக்காத ஜாப்பை நான் பண்ண போகிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜின்னோட ஃபோர்கேலில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜமீன் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஓய், இப்போ தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ என்ன என் காலேஜ் என்னை இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். யாராச்சும் வந்தாங்கன்னா சரி சரி பாய், நான் கிளம்புறேன். ஜங்குக்கா சொல்லுடா. தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக இவ்வளோ பண்ணுறல்ல, அதுக்கு தான். என்ன இவ்வளோ லவ் பண்ணுறல்ல, அதுக்கும். என்னை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காகவும் இது எல்லாத்துக்காகவும் லவ் யூ அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும்தானா? வேறு எதுவும்? போட பொறுக்கி, எங்கே வச்சு என்ன கேட்டுட்ருக்க? ஏன்டா இங்கே என்ன நல்லா தானே இருக்கு, டேபிள் கூட ரெடியாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெல்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்லடா, அந்த ஷெல்ஃபை தான் பார்க்குறாரு. அதான் வாங்குவேன் என்கிட்ட. போ, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டே வெளியே வர்றாரு. ஜங்குக் அப்படியே அவருடைய லிப்ஸ் எல்லாம் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே அவருடைய ஹேரை ஸ்லிப் பண்ணிட்டே அப்படியே அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்டைலாக வெளியே வர்றாரு. வந்துட்டு அப்படியே அவருடைய சேரில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக் அப்படியே ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜிமின் ஜங்குக்கோட ஆப்போசிட்லேயே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தாரு அப்படின்னா ஜங்குக் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பார்க்கலாம். ஜிமின் அப்படியே பார்த்தாரு அப்படின்னா ஜிமின் அவ்வளோ அழகாக பார்க்கலாம். இப்படி தான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமினை ஒர்க் பண்ண விடவே மாட்டேங்கிறாரு. ஜங்குக் அப்பப்போ பார்த்து கண் அடிக்கிறது, கிஸ் சிம்பிள் கொடுக்கறது, ஏதாவது ஒன்று துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ஜங்குக் அப்படி இப்படி பண்ண ஜிமினால் அங்கே ஒர்க் பண்ணவே முடியல. சும்மா தான் இரேண்டா அப்படிங்கிறாரு. முடியாது. ஐ லவ் யூ அண்ட் ஐ நீட் யூ. ஐ நீட் யூ. சிப்போட புரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை நீங்கள் பார்க்குறீங்க. டேய், இங்கே என்ன நடக்குது? இதை மட்டும் என் மாமனார் பார்த்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்னடா பண்ணிருக்கீங்க? என் மாமனார் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆஃபீஸை ஒர்க் பண்ணி இவ்வளோ நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காரு. நீங்கள் 2 பேரும் என்னடானா இந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என் மாமனார் இதுக்கு தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆஃபீஸை உருவாக்குனாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ மேடம், நீங்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதோ அங்கே பாருங்கள், உங்களை ஒரு ஆள் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே டோன் பண்ணி பார்க்குறீங்க. சுகா அங்கே உள்ள கேபினில் உட்காந்துக்கிட்டு உங்களை அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அது உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, இவன் ஏன் என்ன இப்படி பார்க்குறான்? போய் அவங்கிட்டே கேளு, என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி ஜிமன் இங்கே வாயேன்,
இந்த ஒரு டவுட் இருக்கா, இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயேன். போடா போ கூப்பிடுறாரு. நடத்துடா நடத்து. ஐயோ இவ ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, என்ன இது என்னன்னு தெரில ஜிமன், எனக்கு எரனே வருது, இது கொஞ்சம் என்னன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமன் அப்படியே குனிஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஜங்குக்கோட இயர்ஸ் கிட்ட அவருடைய ஃபேஸை வச்சுட்டு ஜங்குக் சேரில் தானே உட்காந்துட்ருப்பாரு. ஜிமன் அப்படியே பெண்ட் பண்ணி அவ்வளோ அழகா பின்னாடி இருந்து பார்த்தா அப்படியே ஏதோ பேக் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நின்றுட்டு ஜிமன் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஜிமனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜிமன், இதை இங்கே நீ தப்பாக போட்டிருக்க, அப்புறம் இங்கேயும் தப்பாக போட்டிருக்க, இதெல்லாம் கரெக்ட் பண்ணினா வேலை முடிஞ்சது. அப்படியாடா? கரெக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிருமா? என்ன சொல்கிற? ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே சடனாக எந்திரிச்சு நின்றுறாரு. ஏன்னா ஜங்குக் ஜிமனோட சீக்ஸ்லேயே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணியிருப்பார். ஜிமன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக போய் அவருடைய சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படியே தான் ஜங்குக் டைம் கிடைக்கிற கேப்பிலெல்லாம் கிஸ் பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று குட்டி குட்டி சேட்டைகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. உங்களுக்கும் ஷுகாக்கும் அவ்வளோ க்யூட்டான ஒரு லவ் போயிட்டுருக்கு. அதே சமயம் இந்த சைட் நம்ம ஜங்குக் ஜிமனை சும்மா விடவே மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. யாருக்கும் தெரியாமல் கிட்ட வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறது, பார்த்து கண்ணடிக்கிறது, ஜிமனை ஒர்க் பண்ண விடாமல் அப்படியே ஜிமனை மட்டுமே வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்கறது, அவர் கிராஸ் பண்ணி போகும்போது அவருடைய ஹேண்டை பிடிக்கிறது, யாருக்குமே தெரியாமல் லைட்டாக இடிச்சிட்டு போகிறது, ஜங்குக் ஜிமனோட ஹிப்பை பிடிச்ச கிட்ட இழுத்து அவருடைய இயர்ஸில் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்மிஷ சேட்டையெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக். ஜிமனை கொஞ்சம் நேரம் கூட சும்மா தனியாக விடவே மாட்டார். அதுலேயும் லிஃப்ட்லலாம் தனியாக சிக்கிட்டாருன்னா ஆள் முடிஞ்சாருன்னா தான் அர்த்தம். ஜங்குக் அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஜிமனோட லிப்ஸை விடவே மாட்டார், கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜிமன், ஏன்டா அப்படி பண்ணுற, கொஞ்ச நேரமாவது என்னை தனியாக விடேன்டா. என்ன உன்னை தனியாக விட்டு நான் என்ன பண்ணுறது? உன்னை ஒரு செகண்ட் தனியாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இதோ அங்கே ஒரு கூட்டம் பாரு சுற்றிக்கிட்டே இருக்கு, உன்னை அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, அதுதான் உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். அப்படியா? இது பாரு ஜங்குக்கா, ஆல்ரெடி என்னை ஒருத்தன் கொத்திக்கிட்டு போயிட்டான். ஸோ நான் இதுக்கு மேலே யாரையும் பார்க்க மாட்டேன் உன்னை தவிர, புரிஞ்சதா? போய் ஒர்க்கை பாரு. ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன். என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா. ஐயோ ஜங்குக்கா, இதோட நீ 100 டைம் சொல்லிட்ட, எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேண்டா. இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அதுவும் இந்த பிங்க் கலர் இப்படி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குல்ல அந்த லிப்ஸு, டே என்னை இழுக்குதுடா. ஆமாம், என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுற? லிப்ஸ் அப்படியே என்னை இழுத்துட்டே இருக்கு. அது இப்போ நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? சரி விட, சொல்லலைன்னா போயிட்டு போத, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிமனை கிஸ் பண்ண வராரு. ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக், எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, போடா போய் ஃபஸ்ட்டு வேலையை பாடுறா. ஆல்ரெடி ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு, உனக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஓடிட்டுருக்கா? சரி வா, கன்ஃபார்மே பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் என்னையும் தொல்லை பண்ண மாட்டாங்க, உன்னையும் தொல்லை பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. உன் மாமனார் அலோவ் பண்ண மாட்டார், போய் ஒர்க்கை பாரு. என்னடா சும்மா சும்மா மாமனார்ன்ட்டு சொல்லிட்டுருக்க? ஏய், அந்த ஆளை பார்த்தாலாம் எனக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாது, புரிஞ்சதா? நான்லாம் என் அப்பனுக்கே பயப்பட மாட்டேன், உன் அப்பனுக்கு பார்த்து நான் ஏன்டா பயப்படணும்? ஜங்குக் அப்பா வராரு. ஜங்குக், என்ன ஜங்குக் பேசுகிற, தள்ளிட்டு போ ஜங்குக். என்ன
அப்போ வரேண்ணா. டேய் என்ன ப்ராங்க் பண்ணுறியா? ஜங்குக் உண்மையாலுமே அப்பா வர ஜங்குக், போய் வேலையை போகிற ஜங்குக். அ- அ- அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போகிறாரு. இப்போ தான் ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மனோட அப்பா வந்து அவ்வளோ கோவமாக அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு மட்டுமே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஐயையோ, இந்த ஆள் எப்போ வந்தான்? ச்சே, ஒரு மனுஷனை நிம்மதியாக லவ் பண்ண விடுறானுங்களா? எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போது ஜிம்மனோட அப்பா தான் அப்படி கூப்பிடுறாரு. அத்த செகண்ட், ஐயோ இந்த ஆள் வேறு கிரிஞ்சு மாதிரி பண்ணுவானே. ஐயோ ஜங்குக்கா, உன் நிலமையை பார்த்தியாடா, எல்லாம் என் கொள்ளச்சிக்காக பொறுத்துக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்கோயேன், இவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அங்கிள், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் ஜிமினோட பிளேஸில் உன் கேபினில் போய் ஒர்க் பண்ண வேண்டியதானே? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு சின்ன டவுட், அதான் ஜிமன் கிட்ட வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை ஜிமன், ஆமாம்ப்பா, டவுட் தான் கேட்டான். ஓ சரி சரி, போய் வேலையை பாரு. ஓகே அங்கிள், என் வேலையை தாண்டா நான் பார்த்துட்ருக்கேன். நீ ஏன்டா சும்மா கிராஸ் ஆகிட்டே இருக்க? இவனை முதல்ல தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே அவருடைய சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜிம்மனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மன், இதுக்கு தான் சொன்னேன், என் பேச்சு கேட்டியாடா? ஃபோனை பாரு அப்படிங்கிறாரு. ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஜங்குக் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏண்டா உங்கள் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லையாடா? எப்போ பார்த்தாலும் ஏலைன்லேயே க்ரோஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதை பாரு கொள்ளச்சி, உனக்காக தான் பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா என்னை பார்த்தா மட்டும் உங்கள் அப்பனுக்கு என்னடா என்ன மாதிரி தெரியுது? அது என்ன, என் அண்ணங்காரன்ட்ட மட்டும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு. என்ன பார்த்தா மட்டும் அப்படியே இது 4 வாழைப்பழத்தை ஒன்றா உள்ளே முழுங்கின மாதிரியாட்டே பார்த்துட்ருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு உங்கள் அப்பா? பார்த்துக்கிறேன்டா, ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன். டேய் தப்பாரு, உங்கள் அப்பா மட்டும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன். எவனை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன, நீ வர ரெடியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. ஜிமின் இதை பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா, என்ன பண்ணுற? அவர் என் அப்பா. ஏய், உன் அப்பா நாட உன்னோட வச்சுக்கோ, எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கிராஸ் ஆகுறாரு? நான் பழைய ஜங்குக்கா மாறுனேன்னு வச்சுக்கோ. மாறுனா என்ன பண்ணுவ? சொல்லு ஜங்குக்கா, மாறுனா என்ன பண்ணுவ? ஏய் அடியே கொள்ளச்சி, என்னடா டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே ஒரு மார்க்கமாக பேசுகிற? இப்படியெல்லாம் பேசாத, ஆஃபீஸுன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் என் கொள்ளச்சியோட பாடியில் எங்கெங்கே மச்சம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க போகிறேன். என்ன சொல்கிற? என் கொள்ளச்சியோட பாடியில் எங்கெங்கே மச்சம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்ச அப்படியே கிஸ் பண்ணி ஜங்குக் போதும் நிறுத்திரு. நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன், நீ உன் ஒர்க்கை பாரு, புரிஞ்சுதா? அடி குளிச்சி ஈவினிங் காஃபி ஷாப் போகலாமா? இதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுடா நம்ம 2 பேரும் வெளியில் போய். ப்ளீஸ் வெளியில் போகலாமா? நீ வெளியில் கூட்டிகிட்டு போனேன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சரியான போவர்ட் ஆகிட்டா, சரியான டர்ட்டி மைண்டட் ஆகிட்டா, ஃபுல்லாக டர்ட்டி மைண்டட் தான். வாயை திறந்தாவே நீ டபுள் மீனிங்கில் தான் பேசிகிட்ருக்க. அடி குலச்சி, நான் சிங்கிள் மீனிங்கில் தான்டா பேசுகிறேன், நீ புரிஞ்சுக்கிறது தான் டபுள் மீனிங்கில் பேசுகிறேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இப்படி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்பப்போ ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் போகுது. அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் பார்த்து சிரிச்சுப்பாங்க. இப்படி தான் ஒரு அழகான